சிக்ஸ்த் சம் கவனிங்க என்ன கேட்டிருக்காங்க இந்த ஃபிகர். ஸோ இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் டிஎம்ஏ இஸ் கான்க்ருவன்ட் டு ஐஏஎம். ஓகேவா? ஸோ டிஎம்ஏ, ஸோ இதுவும் ஐஏஎம். ஓகேவா? ஸோ அதாவது இதுவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டிஏஎம். ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், இதையும் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது, டிஏஎம்மும் ஐஎம்ஏவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆங்கிளையும் நம்ம 2 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் எம் அண்ட் ஐ. எம்முக்கும் ஐக்கும் மிட் பாயிண்ட்டு அப்படின்னா இது என்னது 1:1 ரேஷியோவில் வந்துட்டு இது ரெண்டுத்தையும் பிரிக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ என் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏஐ. ஸோ அப்போ இதுக்கும் பாதி. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்துட்டு என்னது 1:1 ரேஷியோவில் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு எழுத தேவையில்லை, நான் சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் போட்டு காமிச்சேன். ஸோ ப்ரூவ் தட் என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிஐஎன் அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளும் ஏடிஎம் அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளும் சிமிலரான ட்ரையாங்கிள் தான் அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ முதல்ல வந்துட்டு கொடுத்துருக்க கிவனை முதல்ல எழுதிடலாம். ஓகேவா? ஸோ கிவன் என்ன சொல்கிறாங்க, டிஎம்ஏ இஸ் கான்க்ருவன்ட் டு ஐஏஎம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, டிஏஎம் இஸ் கான்க்ருவன்ட் டு ஐஎம்ஏ. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ இப்போ ரெண்டு ஆங்கிள், ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குன்னா தேர்ட் ஆங்கிள் வந்துட்டு என்னாகும், ஆட்டோமேட்டிக்காகவே ஈக்குவல் ஆகிடும். ஓகேவா? ஸோ அது வந்து சம் ப்ராப்பர்ட்டி படி நம்மளுக்கு இதுவுமே வந்துட்டு என்ன ஆகிடும், ஈக்குவல் ஆகிடும். அதாவது இது வந்துட்டு ஆங்கிள் 3 அப்படின்னா இந்த இடமும் வந்துட்டு என்னது ஆங்கிள் 3 தான். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எழுதலாம், ஏடிஎம். ஓகேவா? ஸோ ஏடிஎம் அப்படிங்கிற ஆங்கிளும் அடுத்து ஏஐஎம் அப்படிங்கிற ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எழுதிடலாம். ஓகேவா? பை எதை யூஸ் பண்ணுறோம், சம் ப்ராப்பர்ட்டி படி என்ன எழுதலாம், ஏடிஎம் அப்படிங்கிற ஆங்கிள் வந்துட்டு ஏஐஎம் அப்படிங்கிற ஆங்கிளுக்கு கான்க்ருவன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதுவும் வந்துட்டு என்னது சிமிலராக இருக்குது. ஸோ ஆங்கிள் படி இது இந்த சைடும் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ சிமிலர் அப்படின்னாலே சிமிலர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி ஆல்ரெடி சிமிலர் அப்படின்னு சொல்லி கூட போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதையும் தனித்தனியாகவே கண்டுபிடிச்சி சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கிவன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா P is the mid point of MI அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ மிட் பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஆல்ரெடி சொன்னேன், இதுவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோமா. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், MP is equal to IP. ஓகேவா? ஸோ எதனால், P is the mid point of MI அப்படிங்கிறதுனால. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்னது, N is the mid point of AI. அப்போ ஏஎன் அப்படிங்கிறதும் என்ஐ அப்படிங்கிறதும் ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ அப்போ அது வந்துட்டு என்ன கண்டிஷன் படி, என் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏஐ அப்படிங்கிற கண்டிஷனால். ஓகேவா? ஸோ அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எம்பி இந்த ஐபி இந்த சைடு வந்துடும் போது என்ன ஆகும், டிவைடட் பையில் வந்துடுமா. ஸோ எம்பி டிவைடட் பை ஐபி அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைனா ஐபி டிவைடட் பை எம்பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ட்ரையாங்கிள் எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ ஐபி டிவைடட் பை எம்பி அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த சைடு வந்தது அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கும், 1 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஐஎன் டிவைடட் பை ஏஎன் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இது ரெண்டுமே 1:1 ரேஷியோ தானே. அப்போ இது ரெண்டுமே எப்படி தான் இருக்கும், நம்மளுக்கு ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ அப்போ அதுதான் நம்ம இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷனில் எழுத போகிறோம். ஸோ அப்போ என்னது, ஐபி டிவைடட் பை எம்பி இஸ் ஈக்குவல் டு ஐஎன் டிவைடட் பை ஏஎன். இதை ரெசிப்ரோக்கலாக எழுதக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா எழுதலாம், தப்பே கிடையாது. எம்பி பை ஐபி அப்படின்னு எழுதிங்கன்னா ஏஎன் பை என்ஐ அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டும் ஈக்குவல். ஓகேவா? ஸோ ஈக்குவல் அப்படின்னா என்ன சொல்லலாம், பேரலாக இருந்ததுன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் முதல்ல. அப்போ எதுவும் பேரலாக இருக்குது, பிஎன்னும் எம்ஏவும் வந்துட்டு பேரலாக இருக்குது. அதாவது இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த பிஎன் இருக்கா, ஸோ இதுவும் ஏஎம்மும் வந்துட்டு என்னது பேரலல். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கண்டிஷன் தெரியுது, இதுவும் பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா. ஸோ இப்போ நம்ம ஆங்கிளில் போட்டோம் அப்படின்னா இந்த ஆங்கிளும் எப்படி இருக்கும்,
பேரலல் அப்படின்னா ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ அப்போ இந்த லைன் ஈக்குவல். அப்போ இதோட ஸ்ட்ரைட் லைன் தான் போகுது. அப்போ இந்த ஆங்கிளும் எப்படி தான் இருக்கும்? கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ டச் ஆகிற இடமும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த லைன் வந்துட்டு இந்த இடத்துல கிராஸ் ஆகுது. அப்போ இந்த ஆங்கிளும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தானே இருக்கும். அதான் அப்போ பேரலல் அப்படிங்கிறதுனால எது இந்த இடமும் ஈக்குவலாக இருக்கும். இந்த இடமும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இப்போ எழுதிக்க போகிறோம். ஆங்கிள் IPN. ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன். அடுத்தது IMA. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2க்கு INP, அடுத்தது IAM. ஓகேவா? ஸோ INP அப்படிங்கிற ஆங்கிளும் IAM அப்படிங்கிற ஆங்கிளும் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ட்ரையாங்கிளும் இப்போ என்ன ஆகிடுச்சு? சிமிலர் ஆகிடுச்சு. நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்க? PIN அப்படிங்கிறது ATM அப்படிங்கிறதும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்துட்டு என்ன இருக்குது? TAMமும் அடுத்தது வந்துட்டு இது ரெண்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ட்ரையாங்கிளும் இருக்குது. ஆனால் நம்ம என்னது இதையும் இந்த சின்ன ட்ரையாங்கிளையும் தான் இது பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுவே வந்துட்டு அடுத்த கண்டிஷனில் பேரலில் சொன்னி என்ன பண்ணியிருக்கோம்? இதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இது மூணுத்தையும் அதாவது இந்த கண்டிஷன், ஃபஸ்ட்டு கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 6th கண்டிஷன், இது மூணுத்தையும் வச்சு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படி 7th கண்டிஷனில் என்ன அப்படின்னா இன் ட்ரையாங்கிள் PIN. ஓகேவா? ஸோ PIN அப்படிங்கிற அந்த சின்ன ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த சின்ன ட்ரையாங்கிளையும் இப்போ இந்த ATM அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? என்ன கண்டிஷன் படி? பை ஃபஸ்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன், அப்புறம் 6th கண்டிஷன். இப்போ கண்டுபிடிச்சோம்ல அந்த பேரலல் வச்சு கண்டுபிடிச்சோமா அந்த கண்டிஷன். ஓகேவா? ஸோ அப்போ இதை வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ இதுக்கும் சிமிலராக பாருங்களேன். இது வந்துட்டு என்னது? IMAன்னு இருக்குது. அதே மாதிரி இதுவும் IMAன்னு இருக்குது. அப்போ இந்த IPN அப்படிங்கிறதும் TAM அப்படிங்கிற ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாமா? ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல என்னது? IAMன்னு இருக்குது. ஸோ இங்கேயும் வந்துட்டு என்னது? IAMன்னு இருக்குது. அப்போ இதுவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? அதுதான் நம்ம இப்போ இந்த இடத்துல எழுதிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது? இதுக்கு பதிலாக என்ன எழுதுகிறோம்? IPN அப்படிங்கிற ஆங்கிள் வந்துட்டு எதுக்கு கான்க்ருவெண்ட்டாக இருக்குது? IMAவா? இதுதான் IMA. அப்போ ஆங்கிள் TAMக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு IAM அப்படியா? அது வந்துட்டு என்னது? INP. ஸோ அது வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இந்த இடத்துல TMAக்கு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 2 கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ தேர்டு கண்டிஷன் அப்போ என்னவாக இருக்கும்? இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குமா? அதாவது PIN அப்படிங்கிற ஆங்கிளும் ATM அப்படிங்கிற ஆங்கிளும் கான்க்ருவெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆங்கிள் PIN இஸ் கான்க்ருவெண்ட் டு ஆங்கிள் ATM. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? இப்போ ஆங்கிள். ஓகேவா? ஸோ 3 ஆங்கிள்ஸுமே ஈக்குவலாக இருக்கா? அதான் அந்த டயக்ராமில் போட்டு காமிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள், செகண்டுக்கு செகண்டு, அடுத்து தேர்டு. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சா? ஸோ என்ன கிரிட்டரியா படி? பை ஆங்கிள் கிரிட்டரியா. ஓகேவா? ஸோ அதுபடி நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? ட்ரையாங்கிள் PIN அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் ட்ரையாங்கிள் ATM அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் சொல்லி ப்ரூவ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து பாக்ஸ் போட்டு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஒரு கண்டிஷனுக்கும் நல்லா போட்டுக்கோங்க. ஸோ இந்த டயக்ராம் வந்துட்டு மேலே இருந்ததுனால தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இந்த இடத்துல போடணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ இதான் வந்துட்டு சென்டரில் வரும். இது வந்துட்டு எண்டிங்கில் வந்துட்டு கோடு போட்டுருங்க. ஓகேவா? புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இதுக்கான கண்டிஷன்ஸு. புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.